தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. தலவாயலனுடைய நுனி எந்த பக்கம் இருக்க வேண்டுங்க சாப்பிடும்போது அப்படின்னா, தலவாயலனுடைய நுனி இடது கை பக்கம் இருக்கணுங்க. அந்த தண்டு பகுதியாக பார்த்து வலது கை பக்கம் இருக்கணுங்க. ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரில் பொரியல் போன்ற விஷயங்கள் இங்கே நிறையா வைப்பாங்களாம்மா. அது வைக்கிறதுக்காண்டி அந்த இடம் வேணும். ஸோ அதுக்காண்டி இப்படி இருக்குங்க. ஸோ அது இப்படி முன்னாடி மடக்குனதா சுபம், இந்த மாதிரி மடக்குனா கெட்டது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த பக்கம் மடக்குனா நல்லதுங்க, அந்த பக்கம் மடக்கி போட்டால் கெட்டது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதனுடைய முழு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கப்படி இப்படி மடக்கும் போதுங்க, நம்ம சாப்பிட்ட ஒரு ரசம் சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், ஒரு பாயாசமாக இருக்கட்டும், நம்ம வேகமாக மடக்கும் போது அதனுடைய இலை மிளகா அந்த மாதிரி விஷயங்கள், அதனுடைய சாரல் நிலைகள், அந்த கையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி முன்பக்கமாக மடக்குனிங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களுடைய வஸ்திரங்கள் மீதும் துணி மீதும் அவர்கள் மீதும் பட்டுடுங்க. அது எச்சில் படும். அதுக்கு அவங்க அப்புறம் சண்டைக்கு வருவாங்க. அதனால் அது நம்ம மேலே பட்டாலும் தவறு இல்லை அப்படின்னு காட்டி தான் இதை இப்படி வந்து மடக்க சொன்னாங்க. ஸோ நம்ம மேலே பட்டால் நம்ம என்ன பண்ணுவோங்க, மெதுவாக மடக்குவோம். அதனால் இதனுடைய எந்த பொருள் சேர்ந்தாலும் அமைதியாக பொறுமையாக, அதாவது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சிங்கனாவே உங்களுக்கு அதுக்கு உண்டான முழு பலன்கள் கிடைக்கலாமா. ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஆழ்ந்து அனுபவித்து, ஸோ நாம் அந்த கஷ்டங்களை படக்கூடாது அப்படின்னு பெரியவர்களும் தாண்டி வந்த நம்முடைய தாய் தாப்பனாகப்பட்டவங்க நம்ம சொல்கிறாங்க நமக்கு. ஆனால் எல்லளவாவது நம்ம வச்சுக்கிறது இல்லைங்க. அதாவது கேட்டு தெரிந்த ஒரு ஜெனரேஷன்லாம் இப்போ நடக்குது பார்த்திங்களா. அவங்க அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களோட முடிஞ்சுங்க. பட்டு தெரிந்து அவதிப்படக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக இனி வரக்கூடிய ஜெனரேஷன், அதாவது 90 கிட்ஸ்க்கு மேலே வரக்கூடியவங்க பட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாதுங்க. இது அவங்களுடைய நிலைப்பாடுகளுங்க. இதுலேயும் ஒரு தரவுசாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ பெற்றோர்களுக்கு புத்தி சொல்கிற அளவுகளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலும் இருக்கிறாங்க. இதில் எல்லாத்தையுமே குறை சொல்லிட முடியாதுங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க பாதைகளை மாற்றி போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றமாக இருக்குங்களாம்மா. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.